இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி இட்லி பார்க்க போகிறோம். இப்போ ஹெல்த்தி இட்லி அப்படின்னா வந்து என்னென்ன இதில் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அப்புறம் அதோட நம்ம லோக்கலாக கிடைக்கக்கூடிய நாட்டு கம்பு, அதோட இட்லி அரிசி, இது மூணையும் சேர்த்து தான் வந்து நம்ம இட்லி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு 3 கப்பு, அப்புறம் நாட்டு கம்பு 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, இது மூணையும் ஒன்றா சேர்த்து எடுத்திருக்கேன். அதோட உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 3 அரிசியும் ஒன்றா சேர்த்துருக்கோம்ல, அதோட கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம, 1 ஸ்பூன் வெந்தயம். ஸோ இப்போ இது மூணையும் ஒன்றா சேர்த்து அதோட வெந்தயத்தோடு சேர்த்து ஒன்றா நல்லா கிளஞ்சிட்டு, அதோட உளுந்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உளுந்தும் நல்லா கிளஞ்சிக்கலாம். இப்போ இந்த 3 அரிசியும் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஊற வைக்கிறேன் நான். அதே மாதிரி உளுந்து வந்து ஒரு 1 hour ஊறினா போதும். ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம, அதாவது உளுந்து தனியாகவும் மாப்பிள்ளை சம்பா அரிசி கொஞ்சம் தனியாகவும் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஊறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைக்கிறோம். இப்போ உளுந்து நல்லா அரைப்பட்டுருக்கு. ஸோ உளுந்து அரைச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை சம்பா அரிசி, கம்பு, இட்லி அரிசி இது மூணையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறோம். ஸோ இதுவும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஆட்டுப்பட்டோன்னு நம்ம வந்து இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு 8 hours நம்ம வந்து நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா மாவே நல்லா ஒரு வாசனையாக நல்லா இருக்கும். ஸோ அந்த மாவை வந்து இப்போ பார்த்தோன்னா புளிச்சு நல்லா வந்துடுச்சு. இதை வந்து இட்லி தட்டில் ஊற்றி நம்ம ஒரு 10 to 15 minutes வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான நமக்கு இட்லி கிடச்சிடுச்சு. ஒரு ஹெல்தியான இட்லி இது. ஏன்னா நம்மளோட பாரம்பரிய அரிசியும் இதில் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட கம்பும் இதில் இருக்குது, நாட்டு கம்பும், சிறுதானியங்கள், பெருந்தானியம் எல்லாமே சேர்த்த ஒரு அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனுக்கு நமக்கு உளுந்தும் பருப்பும் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா ஒரு நல்ல இட்லி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஹெல்த்தியான இட்லி இது. ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லியை. ஏன்னா ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இதில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இட்லி பார்த்தோம், ரொம்ப நல்லா ஒரு டேஸ்டான இட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.